முத்துமலைன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப சூப்பர் சாங். அது ஆக்சுவலி அந்த சாங்கால தான் நான் வந்ததே. பார்த்தா அந்த சாங்கே தியேட்டர்ல வரல. சிம்பு செம. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி விட்டு கொடுக்காம நடிச்சிருக்காங்க. செமையா இருக்கு. உலகநாயகன் மாஸ். சிம்பு ஆல்வேஸ் சூப்பரா இருக்கு. சீன் ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் சிம்பு கமலோட ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கா என்னன்னு தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு ஓகே தான். ரொம்ப எப்படி சொல்றது, சொல்ற அளவுக்கு இல்ல. ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். கமல் வந்து ஆக்டிங் சூப்பர். எனக்கு கமல் வந்து சாரி சிம்பு வந்து ஸ்டார்டிங்ல காட்டும் போது நல்லா காமிச்சாங்க. போக 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 பார்த்தா சிம்பு எந்த ரோல்ல நடிச்சிருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஓவராலா பார்த்தா எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் படம் இன்னும் நல்லா எப்படி சொல்றது, எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். கொஞ்சம் ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி சாங்ஸ்ல வந்து நாங்கள் ஆக்சுவலி பார்த்தோன்னா முத்துமலைன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப சூப்பர் சாங். அது ஆக்சுவலி அந்த சாங்கால தான் நான் வந்ததே. பார்த்தா அந்த சாங்கே தியேட்டர்ல வரல. ஸோ அதில் வரதுல ரொம்ப ஒரு ஏமாற்றம், சீரியஸா ஏமாற்றம். பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது. பட் படம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பெருசா அழகா எடுத்திருக்கலாம். பட் இது மணிரத்னம் படம் மாதிரி தெரியல, சீரியஸா சொல்ல போனா. எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னும் நல்லா எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஐயோ, எனக்கு சின்மை வெர்ஷன் தான் பிடிச்சிருக்கு. அதுல ஃபிளாட், டோட்டல் ஃபிளாட். சீரியஸா ரொம்ப அவங்க ரொம்ப வாய்ஸ்லயே ஆக்சுவலி பார்த்தா அதுக்காக தான் வந்தது. சரி, எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இவங்க தியேட்டர்ல இவங்களோட வெர்ஷனை போடுங்கன்ட்டு. ஸோ மேபி போடுவாங்களான்னு நினைச்சு வந்தேன். பார்த்தா ஏமாற்றம் தான். அந்த பாட்டே வரல, சொல்ல போனா பாட்டே வரல. பட் ஓகே தான், ஓவரால் படம் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. ஓகே தான் இருந்துச்சு. 7 தான். இது வந்து கமலுக்காக 7 தான். எஸ்டிஆர் ஏன் இந்த கேரக்டர் பண்ணாருன்னே எனக்கு சீரியஸா. அவர் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமலுக்காக வந்தாங்களா எனக்கு தெரியாது, எஸ்டிஆருக்காக நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் எஸ்டிஆரையே இந்த கேரக்டர் பண்ணாருன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் படம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா எஸ் எல்லாருமே அதான் சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் கூட அதான் சொன்னாங்க. ஸோ ஓகே ஓகே தான். ஓகே, ஃபேமிலி பார்க்கலாம். ஓகே தான். அந்த அளவுக்கு த்ரிஷா ஓகே தான், அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு பர்சனலா எனக்கு கமலோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் நல்லா நடிச்சிருந்தான். சூப்பரா இருக்கு. உலகநாயகன் மாஸ். சிம்பு ஆல்வேஸ் சூப்பரா இருக்கு. த்ரிஷா வேற லெவல். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு சார். பிடிச்ச சீன் நிறைய சீன்ஸ் நல்லா இருக்கு சார். லாஸ்ட் சீன் ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் சிம்பு கமலோட ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு சார், ஈக்குவலாவே கொடுத்துருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருக்கு சார். ஏற்கனவே கேட்டுட்டு தானே இருக்கும். பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் இருக்கு சார். ஃபன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு மாதிரி. ரொம்ப அப்படியே மைன்யூட்டா அந்த ஜோக்ஸ் எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு சார். ரொம்ப இதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியில பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சிம்பு கமல் சூப்பர் ஆக்டர், ஃபேமிலியோட பார்க்கணும். கமல் சிம்பு செம. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி விட்டு கொடுக்காம நடிச்சிருக்காங்க. செமையா இருக்கு, பார்க்கலாம். ஒண்ணுமே இல்ல ப்ரோ, படத்துல என்னென்னமோ நினைச்சு வந்தேன் ப்ரோ. எஸ்டிஆர் பிளட் ப்ரோ, ஒன்னும் இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, ஏதோ பார்க்கலாம், அவ்வளவுதான். பெருசாலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்ல ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அதனாலதான் பார்க்க முடிஞ்சது, இல்லைன்னா எப்பயோ ஓடி வந்திருப்போம் ப்ரோ. எல்லாம் பழைய கதை, பழைய இது ப்ரோ. ஒண்ணுமே நல்லா இல்ல ப்ரோ. மணிரத்னம் கமலஹாசன் சிம்பு இருந்ததுனால ஏதோ உட்கார முடிஞ்சது, இல்லைன்னா ஓடி வந்திருப்பாங்க எல்லாரும். என்ன ப்ரோ? ப்ரோ எல்லாம் நல்லா தான் இருக்குது. அவங்கெல்லாம் இருந்ததுனாலதான் பார்க்க முடிஞ்சது, இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது, அப்பயே ஓடி வந்திருப்போம். புரியல ப்ரோ. ஏதோ அவங்கெல்லாம் இருந்தாங்க, கொஞ்சம் நல்லா நடிச்சாங்க, அதனால ஒரு 5, 6 அந்த மாதிரி தரலாம், அவ்வளவுதான் ப்ரோ. சூப்பரா இருக்குங்க படம், நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. ஃபைட் சீன் எல்லாம் சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. என்னங்க செம்மையா இருக்கு, எதுவுமே குறை சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படம் பார்த்தோம்னா சார் ஒரு டைம் பார்க்கலாம். எஸ்டிஆர் ஆக்டிங் செம்ம. கமல் சொல்ல வேண்டியது அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. கேமரா செம்ம ஒர்த்தாக இருக்குது. கேமராலாம் கொஞ்சம் இப்போ சில இடமும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் ஓகே.
கரெக்டாக சொன்னால் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் மட்டும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை பாதி தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா மணிரத்னம் நம்ம நாயகன் நம்ம தான் வரும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ என்ன சொல்கிறது, மணிரத்னம் கொஞ்சம் விட்டாருன்னு தான் ஒரு டைம் பார்க்கலாம். அதான் படம் நல்லா இல்லை. புரியல ப்ரோ. படம் ஃபுல்லாக எப்பயுமே போட்டு அடிக்கிற அதே கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் ப்ரோ. அதே கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் ப்ரோ. அதே தான் போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. மனிதர் ஸ்டைலே இது இல்லை ப்ரோ. சும்மா எடுக்கணுமே எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளோ. ஆமாம், ஸ்லோவாக தான் போகும். தடவை ஒரு மாதிரி கதையெல்லாம் போயிட்டு இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஓரளவு ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் திருஷா சும்மா வந்துட்டு போடுற ரோல் தான், ஆனால் நல்லா பண்ணியிருந்தேன். மியூசிக் சூப்பராக இருந்தது. 10க்கா 7. என் கமலும் சுங்க நல்லா இருக்குமா, பார்க்கலாம். சூப்பர். கமலுக்கு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. டிசப்பாயின்மெண்ட்.